Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wal aqibatu lil muttaqeen, wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem, a'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi qurinatil barakatu bidatihi wa muhayya wa ta'attaratil awalimu bitibi dhikrihi wa rayya. Subhanaka la ilma lana illa ma 'allamtana இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக, ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக, ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, இஸ்லாமியர்களினுடைய வீடுகளை, வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக, ஆமீன். இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும், லட்சியம் இருக்கும். சில நபர்கள் செல்வந்தராக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சில நபர்கள் உயர்ந்த பதவிகள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சில நபர்கள் விலை உயர்ந்த வாகனம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்று ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சியம், ஆசைகள் இருக்கும். ஆனால் நாம் அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டிய ஆசை என்னவென்று சொன்னால், நாம் அத்தனை பேரும் அல்லாஹ் பிரியப்படக்கூடிய இறை நேசராக ஆக வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு நபருக்கும் இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னை பிரியப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய வார்த்தை, என்னுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். வலிமார்களாக இறைநேசராக ஆக வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு நபருக்கும் வர வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் நபிமார்களின் வரலாறுகளை சொல்வதைப் போல வலிமார்களின் வரலாறுகளையும் திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். என்னுடைய அடியார் என்பதாக என்று அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா தனக்கு பிரியமான அடியார்கள் என்பதாக திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் அவர்களை குறித்து, வலிமார்களை குறித்து, சாலிஹீன்களை குறித்து, சாதிகீன்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் சாதிகீன்களோடு நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த இரண்டும் ஒன்று இன்னொரு வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது. யாரிடத்தில் இறையச்சம் இருக்குமோ அவர்கள் சாதிகீன்களோடு சேர்ந்து இருப்பார். சாதிகீன் என்கிற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிற போது இறைநேசர்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். யார் நல்லோர்களினுடைய சகவாசத்தோடு இருக்கிறாரோ அவர் இறையச்சம் உள்ளவராக இருப்பார். இறையச்சம் உள்ளவர் சாலிஹீன்களோடு, நல்லோர்களோடு தொடர்பில் இருப்பார் என்பதை இந்த திருக்குர்ஆனினுடைய வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒன்று இன்னொரு வார்த்தையோடு சேர்ந்து உள்ளது. இதனுடைய கருத்தினுடைய ஆழத்தை நாம் புரிய வேண்டும். இறையச்சம் ஈமான் கொண்டதற்கு பிறகு அல்லாஹ்வை தக்வா செய்ய வேண்டும், இறையச்சம் கொள்ள வேண்டும்.
அதோடு நிறுத்தி கொள்ளாமல் அல்லாஹு தாலா சாலிஹீன்களோடு சாதிகீன்களோடு அல்லாஹு தாலா சேர்ந்து இருக்கும்படி அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான்? நபிமார்களே தங்களை சாலிஹீன்களோடு சேர்க்கும்படி துஆ செய்திருக்கிறார்கள். திருக்குர்ஆனில் பல்வேறு நபிமார்களினுடைய துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ, இப்படி பல்வேறு நபிமார்களின் துஆவை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துஆ செய்தார்கள், வஅல்ஹிக்னா பிஸ்ஸாலிஹீன், எங்களை சாலிஹீன்களோடு எங்களை சேர்த்துவிடு என்பதாக துஆ செய்திருக்கிறார்கள். ஏன் நபிமார்கள் இப்படி துஆ செய்தார்கள்? நபிமார்கள் என்னென்ன துஆக்களை செய்திருக்கிறார்களோ அந்த துஆவை இந்த உம்மத்தும் செய்ய வேண்டும் என்பதற்காக, ஒரு படிப்பினைக்காக வேண்டி, அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பாடத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் எதை வேண்டுமானாலும் கேட்கக்கூடாது. துஆ எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் கேட்க வேண்டும். நபிமார்கள் எதை கேட்டார்களோ நாம் அதை கேட்டால் அதிலே எல்லா விஷயங்களும் அடங்கிவிடும். நாம் ஒவ்வொன்றாக தனித்தனியாக இதை கொடு அதை கொடு என்று நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நபிமார்கள் எந்த வார்த்தைகளை கொண்டு துஆ செய்தார்களோ அந்த வார்த்தையை நாமும் கேட்டுவிட்டால் அல்லாஹ் எப்படி நபிமார்களுக்கு கொடுத்தானோ அதுபோல ஒட்டுமொத்தமாக அனைத்தும் அந்த வார்த்தையில் அடங்கிவிடும். ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களை சாலிஹீன்களோடு சேர்த்துவிடு என்று துஆ செய்திருக்கிறார்கள். நாமும் ஒவ்வொரு நேரத்திலேயும் இந்த துஆவை கேட்க வேண்டும். யா அல்லாஹ் எங்களை நல்லவர்களோடு எங்களை சேர்த்துவிடு என்பதாக. இறைநேசராக ஆக வேண்டும் என்று சொன்னால் இறைநேசனுடைய சுஹபத்தில் இருக்க வேண்டும், அவர்களுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். ஒரு மனிதர் வலியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் வலிமார்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். வலிமார்களோடு அவர்களோடு சேர்ந்து இருந்தால்தான் நாமும் பூவோடு சேர்ந்து நாரும் மணப்பதை போல அவர்களோடு சேர்ந்து யாரெல்லாம் இறைநேசரோடு சேருகிறார்களோ அவர்களும் இறைநேசர்களாக ஆகிவிடுவார்கள். இறைநேசராக ஆகுவதற்கு பெரியவங்க ஒரு 3 வழிமுறைகளை சொல்லித் தருகிறார்கள். சுஹபத்து சாலிஹீன், வலிமார்களுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். கிராஅத்து சாலிஹீன், வலிமார்களை குறித்து நாம் அதிகம் படிக்க வேண்டும், அதிகம் பேச வேண்டும். வலிமார்களை பிரியப்பட வேண்டும். இவை அத்துணைக்கும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. இன்றைக்கு வலிமார்கள் என்று சொன்னாலே சில நபருக்கு ஏதோ மனதில் உறுத்துவதை போன்று இருக்கலாம். ஆனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல்வேறு இடங்களில் அவர்களை முஹப்பத் வைக்கும்படி அல்லாஹ் சொல்கிறான். திருக்குர்ஆனில் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் பேசுகிறான். எனவே வலிமார்கள் என்பவர்கள் அவர்களுடைய தொடர்பு கியாமத் நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். நபிமார்களுடைய தொடர் இருக்கிறதே, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுபுவத் முடிந்து விட்டது. ஆனால் விலாயத் இருக்கிறதே, அது ஆரம்ப காலத்தின் முதல் கொண்டு கியாமத் நாள் வரைக்கும் அந்த தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நபர் அதிகமாக இபாதத் செய்கிறார், அவர் நபியாக ஆக முடியுமா என்று சொன்னால் ஆக முடியாது. பகல் முழுவதும் நோன்பு வைக்கிறார், இபாதத் செய்கிறார், அதிகம் குர்ஆன் ஓதுகிறார், அதிகம் இஸ்திக்ஃபார் செய்கிறார், நபியாக ஆக முடியுமா என்று சொன்னால் நபியாக ஆக முடியாது. அவர் இறைநேசராக ஆக முடியும், வலியுல்லாவாக அல்லாஹ்வுக்கு பிரியத்திற்குரிய அடியாராக ஆக முடியும். எனவே தான் நல்லவர்கள் சொல்லித் தருகிறார்கள், வலிமார்களாக ஆகுவதற்கு, இறைநேசராக ஆகுவதற்கு முதல் காரணம் அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். தஃப்சீர் ரூஹுல் மஆனில இந்த ரூஹுல் மஆனியுடைய ஆசிரியர் சொல்லித்தராங்க, கூனு மஅஸ்ஸாதிகின் என்பதற்கு நீங்கள் இறைநேசராக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும், எப்பொழுதும் அவர்களோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் எப்படி அமல் செய்கிறார்கள் அதை கண்காணித்து அதை பார்த்து நீங்களும் அமல் செய்கிற போது நீங்களும் இறைநேசராக ஆக முடியும். இன்றைக்கு அத்துணை பேருக்கும் இறைநேசராக ஆக வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் அதன்படி நாம் அமல் செய்கிறோமா?
அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோமா என்று சொன்னால் இல்லை. காரணம், நாம் இறைநேசரோடு தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம். இறைநேசருடைய தொடர்பு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸலு ஜலீசி ஸாலிஹி வஸ்ஸௌஇ கஹாமிதில் மிஸ்கி வநாஃபிஹில் கீரி. நல்லோர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கும் தீயவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கும் உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஒரு நபர் அத்தர் விற்கிறார் என்று சொன்னால் அவரோடு எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிற போது அந்த அத்தருடைய வாசனை நமக்கும் அடிக்கும். அந்த அத்தருடைய வாசனை கூட யார் இருக்கிறாரோ அவருக்கும் அவரின் மீதும் அத்தருடைய வாசனை அடிக்கும். அதே போல்தான் ஒரு பட்டறையில் வேலை செய்யக்கூடிய நபரோடு ஒருவர் இருந்தால், அந்த நபரோடு இருந்தால் அவர் பட்டறையில் வேலை செய்கிற போது அவர் மீது தீ பொறிப்படுகிறது, அவர் மீது தூசி படுகிறது. அதே போல அவருக்கு அருகாமையில் உள்ளவர் மீதும் அது படும். அதுபோல்தான் நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நல்ல வாசனை உங்களுக்கு கிடைக்கும். தீயவர்களோடு சேர்ந்து இருந்தால் அவர்களுடைய கெட்ட பழக்கங்களும் உங்களிடத்தில் வந்துவிடும். எனவே நாம் யாரோடு சேர வேண்டும் என்கிற முதலில் யோசனை செய்து நல்லவர்களோடு நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். தீயவர்களோடு சேர்ந்தால் தீய பழக்கம்தான் வரும். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய கவிஞர், ஏராளமான கவிதைகளை எழுதி இருக்கிறார்கள். அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், கொஞ்ச நேரம் நல்லவர்களோடு சாலிஹீன்களோடு இறைநேசர்களோடு இருப்பது 100 வருடம் முஹஸ்திதி இல்லாமல் அமல் செய்ததை விட சிறந்தது என்பதா சொல்லி காட்டுறாங்க. 100 வருடம் முஹஸ்திதி இல்லாமல் ஒருவர் அமல் செய்தால் எவ்வளவு அந்தஸ்து கிடைக்குமோ அதைவிட மிகப்பெரிய பாக்கியம் அந்த நபருக்கு கிடைக்கிறது சாலிஹீன்களோடு. மஆரிஃபுல் குர்ஆனினுடைய ஆசிரியர் முஃப்தி ஷஃபி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை மேற்கோள் காட்டி, கவிஞர்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு படி மேலே போயின்னு செஞ்சிருவாங்க, அளவுக்கு அதிகமாக படித்து விடுவார்கள். அப்படித்தான் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் படித்திருக்கிறார்கள் என்று மஆரிஃபுல் குர்ஆனினுடைய ஆசிரியர் முஃப்தி ஷஃபி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய உஸ்தாதிட்ட சொல்லி காட்டுறாங்க, தன்னுடைய ஷேக்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி காட்டுறாங்க. இப்படி அல்லாமா ரூமி ரஹமத்துல்லா பேசியிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இறைநேசர்களோடு தொடர்பில் இருப்பது 100 வருடம் முஹஸ்திதி இல்லாமல் இருப்பதை விட சிறந்தது என்று சொல்லி காட்டுகிறார். எப்படி இவர் சொல்லி இருக்கிறார் என்பதை பாருங்கள் என்று சொன்னபோது முஃப்தி ஷஃபி சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஷேக் அவங்க சொல்லி காட்டினாங்க, அவங்க குறைவாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். நல்லவர்களோடு சுஹபத்தில் இருப்பது 100 வருடம் அல்ல, 1000 வருடம், லட்ச வருடங்கள் முஹஸ்திதி இல்லாமல் அமல் செய்தால் அமல் செய்வதை விட சிறந்தது என்பதாக முஃப்தி ஷஃபி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உஸ்தாத் சொல்லி காட்டுறாங்க, ஆசிரியர் சொல்லி காட்டுறாங்க. எப்படி என்று கேட்கிற போது சொல்லி காட்டினாங்க, பல்ஆம் இப்னு பாஊரா மிகப்பெரிய இறைநேசத்தை பெற்றவர், எப்பொழுதும் சதா அல்லாஹை வணங்கி இபாதத் செய்து ரப்பினுடைய அருளை பெற்றவர். நல்லோர்களுடைய சுஹபத் இல்லாமல் போனதின் காரணமாக கடைசியில் அவருடைய ஈமான் பிடுங்கப்பட்டது. நல்லோர்களுடைய தோழமை இல்லாமல் இதன் காரணமாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்ததின் காரணமாக ஒரு நபிக்கு எதிராக துஆ செய்கிற போது அல்லாஹ் அங்கே ஈமானை பிடுங்கி விடுகிறான். யாராவது நபிக்கு எதிராக துஆ செய்வாங்களா? யோசித்து பாருங்கள். நபி அழிந்து போக வேண்டும், நபி இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று யாராவது துஆ செய்வார்களா? தீயோர்களுடைய சுஹபத்தின் காரணமாக பல்ஆம் இப்னு பாஊரா தீயோர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்தார். அல்லாஹு தஆலா அவருடைய ஈமானை பிடுங்கிவிட்டான். எனவே தான் எவ்வளவு வருடங்கள் நாம் அமல் செய்தாலும் கடைசி நேரத்தில் ஷைத்தான் ஈமானை பிடுங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல்ஆம் இப்னு பாஊரா குறித்து சொல்லப்படுகிறது, அவர் லௌஹுல் மஹ்ஃபூலை பார்த்து சொல்லக்கூடியவர். என்ன நடக்கும் என்பதை பின்னால் வரக்கூடிய செய்திகளை கூட அவர் தன்னுடைய இங்கிருந்து லௌஹுல் மஹ்ஃபூலை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு இறை நெருக்கத்தை பெற்றவர். அந்த அளவுக்கு இறை நெருக்கத்தை பெற்றிருந்தும் சாலிஹீன்களுடைய தொடர்பு இல்லாமல் போனதின் காரணமாக அவருடைய ஈமான் பறிக்கப்பட்டது.
இப்லீஸை எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் வணக்கம் செய்யாத சஜிதா செய்யாத இடமே கிடையாது. இந்த பூமி முழுவதும் அவன் சஜிதா செய்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் இல்லாமல் போனதின் காரணமாக அவன் வழிகட்டு போவதற்கு காரணமாக ஆகிவிட்டது, லானத்திற்கு அது காரணமாக ஆகிவிட்டது என்பதாக இமாம் முஃப்தி சஃபி சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய உஸ்தாது பெருந்தகை சொல்லி காட்டினாங்க. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே இறைநேசர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 7 இளைஞர்கள் அல்லாஹுக்காக வேண்டியே வாழ்ந்தவர்கள், கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலாக தூங்கினார்கள். அவர்களுடைய சுஹபத்தில் தோழமையில் இருந்த நாயும் நாளைக்கு கியாமத்து நாளில் சொர்க்கத்திற்கு வரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 10 பிராணிகள் சொர்க்கத்துக்கு வரும். அந்த 10 பிராணிகளில் அந்த 7 குகைவாசிகளோடு தங்கியிருந்த நாயும் ஒன்று. இறைநேசனுடைய சுஹபத்தில் இருந்தால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறு உலகத்திலும் நிச்சயம் சுவனம் கிடைக்கும் என்பதற்கான சான்றுதான் இவையெல்லாம். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சபையில் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு நபர் என்று கேட்கிறார், அதிகம் அல்லாஹ்வை குறித்து அறிந்தவர் யார் என்று கேட்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் அதிகம் அறிந்தவன் என்று பதில் சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவர்களை விட அல்லாஹ்வை அறிந்தவர் யாரும் கிடையாது. அது சரியான பதில்தான். இருந்தாலும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடத்திலிருந்து இந்த பதிலை அல்லாஹ் பிரியப்படவில்லை. அல்லாஹ் தான் மிகவும் அறிந்தவன் என்று சொல்லி இருந்திருக்க வேண்டும். நான் தான் தெரிந்தவன், அதிகம் தெரிந்தவன் என்று அவர்கள் பெருமை அடித்ததின் காரணமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒரு இறைநேசரிடத்திலே இல்மை கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் அனுப்புகிறான். மிக நீண்ட வரலாறு சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் பேசுகிறான். யூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போறாங்க. போய் 2 பேரும் நீங்கள் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த இடத்தில் அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை சுட்டி காட்டுகிறான். ஒரு மீனை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மீனை சமைத்து கொள்ளுகிறார்கள், பொரித்து கொள்ளுகிறார்கள். பொரித்து அந்த மீன் எந்த இடத்தில் உயிர் பெற்று எழுந்து கடலுக்குள் செல்கிறதோ அந்த இடத்தில் அவர் இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அங்கு போனாங்க. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாறையில் அமர்ந்தாங்க. கண் அயர்ந்து தூங்கிவிட்டார்கள். அந்த நொடி பொழுதில் அவர்கள் சமைத்து வைத்திருந்த பொரித்து வைத்திருந்த அந்த மீன் கடலுக்குள் போனது. யூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, சொல்ல மறந்துட்டாங்க. திருப்பி மிக நீண்ட தூரம் போனாங்க. போட்டு சாப்பிட தான் சொல்லி என்ன செஞ்சாங்க, அந்த மீனை எடுப்பான்னு சொல்லி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது அந்த மீன் நாம் உட்கார்ந்திருந்த இடத்திலேயே கடலுக்குள் போயிடுச்சுன்னாங்க. அந்த இடத்துல தான் நாம் யாரிடத்தில் இல்மை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு பணித்திருக்கிறானோ, நமக்கு ஏவி இருக்கிறானோ அந்த இடத்தில் தான் அவர் இருக்கிறார் என்று அந்த இடத்துக்கு மீண்டும் போனாங்க. ஒரு மீன், செத்த மீன், ஒரு சமைக்கப்பட்ட மீன் ஒரு நல்லோர்கள் சபையிலே அங்கே உயிர் பெறுகிறது என்று சொன்னால், நல்லோர்களோடு நாம் சேர்ந்து இருக்கிற போது செத்து கிடக்கிற நம்முடைய உள்ளங்கள் உயிர் பெறும். இன்றைக்கு நாம் நல்லமல் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாஸாக செய்கிறோமா என்று நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற எல்லா அமலும் இஹ்லாஸாக இருக்கிறதா, அல்லது நாம் முகஸ்துதிக்காக நாம் செய்கிறோமா? ஷைத்தான் யாரை எப்படி வழிகெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த வாக்குறுதியை வாங்கி வந்திருக்கிறான். வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பான். நல்லோர்களினுடைய தோழமை இல்லை என்று சொன்னால் நாம் செய்த இபாதத்துகளை ஒரு வினாடியில் அவன் வீணாமல் ஆக்கி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே தான் நாம் எப்பொழுதும் நல்லோர்களுடைய தொடர்புலே நாம் இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இப்படி திருக்குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி பல்வேறு இறைநேசர்களுடைய வரலாறை சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்கள் அத்துணை பேரும் வலிமார்கள் தான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை அவர்கள் பேசுகிற வார்த்தை, பர்தா இறங்கினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னாங்க. அல்லாஹ் பர்தாவினுடைய சட்டங்களை அல்லாஹ் இறக்கினான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதை குறித்து ஆசைப்பட்டார்களோ, எந்தெந்த சட்டங்கள் இறங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அந்தந்த சட்டங்களை அல்லாஹ் இறக்கினான். ஹஸரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்கு ஒரு மனிதர் வருகிறார். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, நீ விபச்சாரம் செய்த அடையாளம் உன்னிடத்தில் தெரிகிறதுன்னாங்க. அவர் சொன்னார், வருகிற வழியில் ஒரு அந்நிய பெண்ணை நான் உற்று பார்த்து விட்டேன்.
என்பதாக அவர் ஒத்துக்கொண்டார். ஒரு பெண்ணை ஒரு தடவைக்கு மேலாக 2 முறை பார்ப்பது அது கண் செய்யக்கூடிய ஜினா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே வலிமார்கள் தான் இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு நம்மை தடுப்பார்கள். இது நீ செய்வது பாவம் என்பதை நம்மை திருத்தக்கூடிய நபர்கள் வலிமார்கள், இறைநேசர்கள். நாம் பார்க்கிறோம், ஏராளமான சஹாபாக்கள் பின்னால் நடக்கக்கூடியதை அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒலு செய்கிற போது பக்கத்தில் உட்கார்ந்து ஒருத்தருக்கு யாராவது ஒலு செஞ்சாங்கன்னா அவங்க என்னென்ன பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு காட்டப்படுமா. அல்லாஹ்ட்ட துஆ செய்தார்களாம், யா அல்லாஹ், இப்படி அடுத்தவர்கள் செய்த பாவத்தை எல்லாம் எனக்கு காட்டி கொடுக்கிறாய், எனக்கு இது வேண்டாம் சொல்லி இப்படி காட்டி கொடுக்காது என்று துஆ செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். வலிமார்கள் நாம் செய்யக்கூடியதை நாம் என்ன அமல் செய்கிறோமோ அதை அவர்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இறைநேசர்களுடைய சுஹபத்தில் இருக்கும்படி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஏராளமான சஹாபாக்களுடைய வரலாறை பார்க்கிறோம். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போர்க்களத்துக்கு போனப்ப அவர்கள் ஒரு போரில் ஷஹீதாக ஆனாங்க. அவர்கள் உருக்கு சட்டை போட்டிருந்தாங்க. அதை பார்த்த ஒரு நபர் என்ன செஞ்சார், இவரை எப்படி அடக்கம் பண்ணிடுவாங்க, நாம் இந்த உருக்கு சட்டை நாம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி என்ன செஞ்சார், சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உருக்கு சட்டை அவங்களுடைய உடம்பில் இருந்து கழட்டி அவர் எடுத்து வைத்து கொண்டார். அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு மறுநாள் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய கனவுல வர்றாங்க. என்னுடைய உருக்கு சட்டையை இந்த மனிதர் எடுத்து வச்சிருக்கார், அவருடைய வீடு இந்த இடத்துல இருக்குது, மதீனாவினுடைய வெளிப்பகுதியில் இந்த இடத்தில் இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே ஒட்டகங்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கும். கனவுலேயே இதெல்லாம் சொல்கிறாங்க. இது கனவு தான் சொல்லி நீங்கள் அசால்ட்டாக விட்டுறாதீங்க, நான் கடனாளியாக இருக்கிறேன். இந்த உருக்கு சட்டையை கொண்டு போய் அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை இதை விற்று என்னுடைய கடனை அடைக்க சொல்லுங்கள். அதே போல என்னுடைய ஒரு அடிமையை நான் உரிமையிட வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன், அவரையும் உரிமை விட்டு விடுங்கள், இந்த போய் சொல்லுங்கன்னு சொல்லி கனவுல சொல்றாங்க. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா வலிமார்களுக்கு அவர்கள் இறந்த பிறகும் அல்லாஹ் அவர்களின் மூலமாக பல விஷயங்களை அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். எனவே நாம் வலிமார்களை சாதாரணமாக நம் நினைத்து விடக்கூடாது. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மறுமையில் உயர்ந்த இடத்துல இருப்பீங்க, நாங்கள் எந்த இடத்துல இருப்போம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் அமல் செய்து நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீர்கள், நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இப்படிதான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதே என்று அனஸ் ரலியல்லாஹு கவலைப்பட்ட நேரம், அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, கியாமத் நாள் எப்போது வரும், கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அந்த சஹாபியை கேட்டாங்க, மாதா அஅதத்தலஹா, அதற்காகவே நீ என்ன அமல் செய்து வைத்திருக்கிறாய், என்ன அமல் செஞ்சு வச்சிருக்க நீ? யா ரசூலுல்லாஹ், எந்த ஒரு அமலும் நான் பெரிதாக செய்து வைக்கவில்லை. கால லா ஷைஉன் இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, என்றாலும் நான் அல்லாஹ்வும் ரசூலையும் நான் பிரியப்பட்டு கொண்டிருக்கிறேன், அவர்களை நான் பிரியப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவர்களோடு கியாமத் நாளில் இருப்பாய் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, அனஸ் ரலியல்லாஹு எல்லாத்துக்கும் சந்தோஷமாயிருச்சு. இந்த ஹதீஸை சொன்னதற்கு பிறகு இவர்கள் அடைந்த சந்தோஷம் அளவிட முடியாது, அவ்வளவு சந்தோஷம் அடைந்தார்களாம். ஏனென்று சொன்னால், நாங்கள் நபியை நேசித்து கொண்டிருக்கிறோம், உயிருக்கு உயிராக நேசித்து கொண்ட சஹாபாக்கள் இந்த உலகத்திலே நபியோடு வாழ்ந்தவர்கள், நாளை கியாமத்து நாளிலும் நபியோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இன்றைக்கு நாம் யாரை பிரியப்படுகிறோம், யாரோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குதிரை மேய்ப்பவனோடு யார் ஒருவன் குதிரை மேய்த்து கொண்டிருக்கிறானோ அவன்கிட்ட குதிரை குணம்தான் இருக்கும், அவன்கிட்ட பெருமை இருக்கும். ஆடு மேய்ப்பவரிடத்தில் ஆட்டினுடைய குணம் அவனிடத்திலே பணிவு இருக்கும் என்று சொன்னார்கள். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அனைத்து நபிமார்களையும் ஆடுகளை மேய்க்கும்படி அல்லாஹ் வைத்தான். எந்த நபிமார்களுக்கும் பெருமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக, எல்லா நபிமார்கள்ட்டையும் பணிவு இருக்கணும் என்பதற்காக வேண்டி எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள்.
எனவே நாம் யாரோடு சேர்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் யாரோடு சேர்கிறோமோ அவர்களுடைய பழக்கம் நம்மிடத்தில் ஒட்டிக்கொள்ளும். எனவே நாம் சாலிஹீன்களோடு சேர்ந்து நாமும் நல்லவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹதோல் தொண்டு கொள்ளுங்கள்.